அல்லேலூயா, ஆமேன். எத்தனை பேர் இந்த கால வேளை தேவனுடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. காலையில் எந்திரிக்கும் பொழுதே உலகத்து ஜனங்கள், ஒட்டுமொத்த ஜனங்களும் இன்றைக்கு நான் எழுந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும், அல்லது நான் போய் எதை சாதிக்கக்கூடும், அல்லது நான் எதை பெற்றுக்கொள்ளக்கூடும், அதற்கான தருணங்கள், அதற்கான காரியங்களை எதிர்பார்த்து எழுந்திருக்கிறாங்க. ஆமேன். உலகத்தில் எல்லா மனிதனும், ஏன் பறவை மிருகங்கள் கூட ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்கிறது, எழுந்திருக்கின்றது. அவைகளுக்கு தெரியும், என் எதிர்பார்ப்புக்கு தேவன் எனக்கு பதில் செய்வார், அவர்தான் காரணர் என்று எல்லாத்துக்கும் தெரியும், மனிதனை தவிர. மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றிற்கும் தான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை தருவது என்னை படைத்த தேவன், இந்த காளையை பார்க்க செய்த தேவன்தான் எனக்கு இவைகளெல்லாம் தருகிறார் என்று அவைகளுக்கு தெரியும், மனிதனை தவிர. ஏன்னா மனிதன் எந்திரிக்கும் போதே தன்னுடைய அறிவில், அனுபவத்தில், சுய பலத்தில் தான் எந்திரிக்கிறாங்க. நான் சொல்லலை, புள்ளி விவரங்கள் சொல்லுது. அவனுடைய அனுபவம், அவனுடைய அறிவு, அவனுடைய அனுபவம், இதை வைத்து என்ன செய்கிறாங்க, எதிர்பார்த்து போகிறாங்க. சில பேருக்கு கிடைக்கிறது, சில பேருக்கு கிடைப்பதில்லை. கிடைக்கின்ற அவர்களுடைய தங்கள வாழ்க்கையில் பொல்லாதவைகளை, வருத்தங்களை தான் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையே, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எந்த மனுஷனும், இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள், அவர்கள் அடைகின்ற, சம்பாதிக்கின்ற பொருள்கள் அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு வருத்தத்தை கொடுக்கின்றதாக தான் இருக்கிறது. தேவனை எதிர்பார்த்து போகின்ற, தேவனே நீங்கள் என்னை நடத்துங்கன்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, பெறக்கூடிய பொருள், பணம் அவைகளுக்கு வருத்தத்தை கொடுப்பதில்ல. ஏனென்றால் மாறாக சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனை கொண்டு, தேவனால், தேவன் மூலமாக பெறப்படுகிற எந்த ஐஸ்வர்யமும், எந்த பொருளும் என்ன அவங்களுக்கு வருவதில்லை, பிரச்சனைகள் வருவதில்லை. வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். கரங்களத்தில் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படல் உறுதியும் காணப்படாதல் நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிற இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கிறது. இந்த உயிரினம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்துக்குள்ளே மனிதனும் அடங்கி இருக்கிறான். அப்போது இதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இருக்கிறது. பொதுவான விசுவாசத்தை பார்த்தோம், உலக பிரகாரமான விசுவாசத்தை நம்ம பார்த்தோம், கிறிஸ்தவருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே இன்னும் ஒருபடி மேலே இருக்கிற, அதாவது இந்த இறை நம்பிக்கையில், கடவுள் நம்பிக்கையில் இந்த மனிதர்களுக்குள்ளே கிட்டத்தட்ட 6 நிலைகளில் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, காட்டுவாசிங்க. அவங்க தேவனை தெரியாது, ஆனால் தேவன் இருக்கிறார் என்று உள் உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த உணர்வை வைத்தது தேவன் தான் வைத்தாங்க. அந்த உள் உணர்வு சரியானபடி வழி நடத்தாதபடி இருக்கிறபடினால, பெயர் தெரியாதபடி இருக்கிறனால, கிறிஸ்து வெளிப்படாமல் அல்லது அவங்களுக்கு தெரிவிக்கப்படாமல் இருக்கிறனால இயற்கையை தெய்வமாக வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது தங்களுக்கென்று தாங்களே தெய்வங்களை உண்டாக்கி அவைகளை வணங்கி கொண்டு இருக்கிற ஜனங்கள். அடுத்தது கிறிஸ்தவம் என்று சொல்லி சிலை வழிபாடு செய்து கொண்டு இருக்கிற சிலை வழிபாடு கிறிஸ்தவர்கள், சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள் அந்த நிலையில் இருக்கிறாங்க. அடுத்தது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நன்கு அறிவாங்க, ஆனால் அந்த அனுபவத்தை, பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை பெறாது இருக்கக்கூடிய பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். அடுத்தது ஆவிக்குரிய உன்னத நிலையில், உயர்வான மேலான நிலையில் இருக்கக்கூடிய, இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்களாகிய நாமும் உலகத்தில் இருக்கக்கூடிய வலைதளங்களில், யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒட்டுமொத்த இந்த ஆவிக்குரிய சபையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆவிக்குரிய ஜனங்கள், இவர்கள் உன்னத உயரிய நிலையில் இருக்கிறாங்க. அப்போது இவங்களுடைய இந்த நிலையில் இருந்தாலும் இந்த
தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினார். யார் மூலமாக வெளிப்படுத்தினார் என்றால், யூத மார்க்கத்தின் மூலமாக யூத குலத்தில் தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டார். அந்த யூத குலத்தில் தேவன் வெளிப்பட்டாலும் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டிய நிலையில் தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆமென், அல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்ற அவர்களுக்கும் ரட்சிப்பின் தேவன் தேவைப்படுகிறார். ஆகையினால தான் அவர்கள் நான் ரட்சிக்கப்பட வேண்டுவது இல்லை, ஏன்னா எங்கள் குலத்தில் தேவன் பிறந்துடும், அதனால் எங்களுக்கெல்லாம் தேவையில்லைன்னு அவங்களும் எழுந்து விடாதபடி இல்லை சொல்லிவிடாதபடி, எங்களுக்கு கற்பனைகள் இருக்குது, எங்களுக்கு கட்டளைகள் இருக்குது, எங்களுக்கு பிரமாணங்கள் இருக்குது, எங்களுக்கு பலிமுறைகள்லாம் இருக்குது, எங்களுக்கு பண்டிகைலாம் இருக்குது. அந்த பண்டிகையே இயேசுவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு, மேசியாவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால எங்களுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இருந்து விடாதபடி தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது ஒரு மனிதனை சந்தித்தார். அந்த மனிதனுடைய பேர் நிக்கதேமு. அவரை பார்த்து பேசினார். அவர் யார் என்றால் யூதன், அவர் பரிசேயன். அது மாத்திரமல்ல, போதிக்கிற போதகனாக இருந்தான். அவரை பார்த்து பேசினார். நீ மறுபடியும் பிறக்கணுடான்னாரு. நான் எப்படி பிறக்கணும், என்ன கதை விடுறீங்க, நான் 60 வயசாச்சு, எனக்கு நான் முதிர் வயதாக இருக்குது, என் தாயின் வீட்டில் நான் எப்படி போய் நான் பிறக்க முடியும் அப்படின்னு கேட்டான். நீ போதிக்கிற போதகன், நீ வேதாகமத்தை நல்லா கற்றறிந்தவன், மோசேயினுடைய ஆகமத்தை பற்றி உனக்கு தெரியாதா, போதிக்கவில்லையா? அது என்னை பற்றி தானே பேசப்பட்டிருக்கு. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விஷப்பாம்பினால் தீண்டப்பட்டு அவங்க துடியுறுத்திருந்த பொழுது வெண்கல சர்ப்பத்தை மோசே உயர்த்தினான். அதை பார்த்தவர்கள் அந்த கடியிலிருந்து விஷ முறிவுக்காக என்னை நோக்கி பார்த்தாங்க. ஆகையினால நீயும் என்னை நோக்கி பார்க்க வேண்டும். பாவம் என்கிற பாம்பு உன்னை தீண்டி இருக்கிறது. நீ மாத்திரம் உலகத்தில் எல்லா மனிதரை போல உன்னையும் தீண்டி இருக்கிறது. நீயும் என்னை நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கண்ணை அப்படி பார்க்குற மாதிரி, ஏதோ ஒரு சைட் சீயிங், ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் வேடிக்கை பார்க்குறது, அது மாதிரி இல்லை. பாவம் எனக்குள்ளே இருக்குது, நான் பாவியாக இருக்கிறேன். இந்த பாவத்தை என்னுடைய பலிமுறைகள், சட்டத்திட்டங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், பலிகள், இன்னும் என்னுடைய குலத்தில் இருக்கக்கூடிய பண்டிகையில் ஒன்றையும் என்ன செய்ய முடியாது, கழுவ முடியாது. இயேசுவே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க, அந்த ரீதியில் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பேசினார். அப்படி பேசும்பொழுது தான் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பேசினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் அன்பு கூறுகிற அந்த அன்புல மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த அன்பை எப்படி அனுபவிக்கிறான் என்றால், தாய் தகப்பன் மூலமாக பிதா குமாரனுடைய அன்பை அவன் அனுபவிக்கிறான். சகோதரன் சகோதரி மூலமாக தேவனுடைய அன்பை அவன் அனுபவிக்கிறான். கணவன் மனைவிக்குள்ளே அந்த அன்பு இருக்கிறது. அந்த மனைவி கணவன் மனைவியை தேவனுடைய அன்பு எப்படி இருக்கிறதோ அதுபோல் அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, அனுபவிக்கிறாங்க. ஆனால் இந்த அன்பு ஒரு அனுபவ ரீதியாக குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் பியூராக லிட்ரலாக ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பை அவன் அனுபவிக்க முடியுமா என்றால் முடியும். ஆனால் முடியக்கூடிய நிலையில் அவன் இல்லை, அவன் குடும்பம் இல்லை. ஏன்? பாவம். அப்போ இந்த பாவம் இருக்கிறபடியினால தேவனுடைய அந்த பரிபூர்ண அன்பை அவனால் அனுபவிக்க, ருசிக்க அவனால் முடியவே இல்லை. இப்போ இந்த பரிபூர்ண அன்பை அவன் அனுபவிக்கணும், ருசிக்கணும் அப்படின்னா இந்த பரிபூர்ண அன்பை ருசிப்பதற்கு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் நீங்குமானால் இந்த பரிபூர்ண அன்பை என்ன செய்ய முடியும், அவன் ருசிக்க முடியும். அப்போது தேவனுடைய அன்பு பரிபூர்ணமாய் ஒவ்வொரு மனிதனும் ரீச் பண்ணுற அளவில், அதாவது அவன் தொட்டு விடுகிற, அடைந்து விடுகிற இடத்துல தான் இருக்குது. ஆனால் இவன் தான் அதை காணாதபடிக்கு கண்களும் இருதயமும் இருளடைந்து இருக்கிறபடினால பரிபூர்ண அன்பை அவனுடைய வாழ்க்கையில் ருசிக்க, அனுபவிக்க முடியவில்லை. அப்போ இந்த பரிபூர்ண அன்பு இப்போ இருக்காயா? இருக்குது. எப்படி இருக்குது? அவனோடு இருக்கிறது. அவன் மரணிக்கும் வரைக்கும் அந்த மரணிக்கும் கடைசி தருணம் வரைக்கும் அந்த பரிபூர்ண அன்பு, தேவனுடைய பரிபூர்ண அன்பு அவன் கடைசி, அவன் நாசியில் அந்த சுவாசம் போகிற அந்த கடைசி சனப்பொழுது வரைக்கும் அந்த பரிபூர்ண அன்பு மனிதனை நேவி கொண்டு நெருக்கி கொண்டு இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் பலவந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போது பலவந்தம் பண்ணப்படுகிறது பரிபூர்ண அன்பு. அந்த அன்புக்குள்ளே வா உன்னை இழுத்துக்கொள்கிறேன், உன்னை இழுத்துக்கொள்கிறேன். நீ நரகத்துக்கு நேராக, பாவத்துக்குள்ளே இருக்கிற நரகத்துக்கு நேராக உன்னுடைய வாழ்க்கை கடந்து கொண்டு இருக்கிறது, போய்கொண்டு இருக்கிறது. ஆகவே நீ
இந்த நரகத்திலிருந்து, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, சாப வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்கும்படி நான் உன் அருகிலேயே இருக்கிற, நீ வா வா என்று அந்த பரிபூர்ண அன்பு நெருக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் என்ன செய்யலை? மனிதனுடைய காதுக்கு அது எட்டவில்லை. இது சராசரி மனுஷனுக்குள்ள. அப்போ ஆவிக்குரிய ஜனங்களும் சபையில் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய சபைகளுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ தகப்பன்மார் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, தேவனுடைய பரிபூர்ண அன்பை ருசி, இயேசுவை ஏற்றுக்கொள், இரத்தத்தினால கழுவப்படு. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், நான் வர வேண்டிய நேரத்தில் வருவேன். இதோ ரஜினி சொல்ல, நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். ஆனால் வருவேன், வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். உன்னுடைய ஜீவன் இன்று எடுத்துக்கொள்ளப்படுமானால் உன்னுடைய நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? வேதம் சொல்லுது. அது ஆவிக்குரிய ரீதியில் இருக்கக்கூடிய குடும்பத்திலக்குள்ள எந்த நபராக இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனாக இருக்கட்டும், வேதம் அப்படி தான் பேசுகிறது. வேதம் அப்படி தான் பேசுகிறது. உன்னுடைய ஜீவன் நாளைக்கு சரி மத்தியானம் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இருக்கான், 11 மணிக்கு 12 மணிக்கு ஏற்றுக்கொள்கிறேன், 11 மணிக்கு உன்னுடைய ஜீவன் பிரியுமானால் அந்த, அல்லது 11:59, 12ஆக இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, இல்லாட்டி 1 செகண்ட் தான் இருக்குது, 1 நிமிஷம் தான் இருக்குது, 59 ஜீவன் பிரியுது. அகால மரணம் அப்படிங்கிறாங்க. அகால மரணம்னா விபத்து மூலமாக ஏற்படுகிறது தான் அகால மரணம். வேதத்தின்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் எந்த மனுஷன் தேவனை அறியாது மறிக்கணும். 20 வயசில் அறியாது நோய்வாய்ப்பட்டு மறிச்சாலும் சரி, அல்லது விபத்தில் மறிச்சாலும் சரி, அல்லது தூக்கத்திலே அவன் மறிச்சாலும் சரி, அது அகால மரணம் தான். 96 வயசில் அவர் உடம்பு சரியில்லாமல் மருந்தும் மாத்திரையும் மருத்துவர்களும் கைவிட்டாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற கொஞ்சம் வழியிலேயே அவர் இறந்துட்டார், அதுவும் அகால மரணம் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பூமியில் இந்த உயிர் பிரியுமானால், எந்த மனிதனுடைய உயிர் பிரியுமானால் அந்த மனிதனுடைய உயிர் பிரிகிற அந்த பிரிதலுக்கு அகால மரணம் என்று பெயர் சூட்டப்படுகிறது வேதத்தின் பார்வையில். அப்போ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனுஷன் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் கணவன் ரட்சிக்கப்பட்டலாம், மனைவி ரட்சிக்கப்படலை அப்படின்னா அந்த மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும். கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லது பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க தெரியாமல் சபைக்கு வர்றாங்க, தாய் தகப்பன் ரட்சிக்கப்படவில்லை என்றால் தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட வேண்டுவது அவசியம். எங்கள் அம்மா ரட்சிக்கப்படலை, நான் ரட்சிக்கப்படாதனால வாங்க, இல்லை அப்படி கிடையாது. தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிள்ளைகள் விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க, ரகசிய வருகை வருது எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. விவரம் தெரிஞ்சிருக்கு, தேவன்னா யாருன்னு தெரியும், வேதம்னா என்னன்னு தெரியும், பாவம்னா என்னன்னு, பாவம் என்ன என்று ஒரு மனிதன் தெரிந்து விட்டான், ஒரு குழந்தை தெரிந்து விடுகிறது என்றால் அந்த குழந்தை ரட்சிக்கப்படுவது அவசியம். அந்த குழந்தை இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்படுவது மிக 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 அவசியம். அப்போ அந்த குழந்தை என்ன செய்யும்? 7 வயசு குழந்தை பாவம் என்னவென்று அது அறிந்து விட்டது என்றால் அந்த பாவம் என்னவென்று அறிந்த அந்த குழந்தை ரட்சிக்கப்பட வேண்டுவது அவசியம். 6 வயசு இருக்கலாம், அல்லது 7 வயசு இருக்கலாம், 8 வயசு இருக்கலாம், அல்லது 3வது படிக்கலாம், 4வது படிக்கலாம். பாவம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னா அந்த குழந்தை பாவம் என்ன என்று தெரிந்த அந்த குழந்தை பாவம் எனக்குள்ள இருக்கிறதாகவே நான் ரட்சிக்கப்பட வேண்டிய இடத்துல, கழுவப்பட வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் என்ற உணர்வும் அதோடு இருக்கின்றது என்று வேத வல்லுநர் பேசுகிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், எந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இது பாவம் இல்லை என்று வகையறுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எந்த பிள்ளைகள் ஆக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் பாவத்தை குறித்து அறிந்திருக்குமானால், தெரிந்திருக்குமானால், உணர்வு இருக்குமானால் அந்த பிள்ளைகளுக்குள்ள பாவத்தை போக்குவதற்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது அறிந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் இருக்கிறது என்றால் அந்த குழந்தைகள் அந்த குடும்பத்தில் இருக்குமானால் அப்படிப்பட்ட குழந்தைகள் ரட்சிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேத வல்லுநர் பேசுகிறாங்க. ஏன் நானுமே பேசுகிறேன், வேதமும் அதை தான் போதிக்கிறது. அப்போ தாய் தகப்பன் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னா பிள்ளைகள் எங்கே படுவாங்க? ஏன் எனக்கு விவரம் தெரியுது, நான் இந்த உலகத்தின்படி தான் நான் வாழுவேன், நான் உலகத்தின்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது அப்படின்னா தாய் தகப்பன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு தன்னுடைய பிள்ளைகள்
பாவம் இன்னதென்று அறியாது உணராது இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படும் பெற்றோரோடு. ஆனால் பாவ உணர்வு இருக்கின்ற பிள்ளைகள் பெற்றோரோடு எடுத்துக்கொள்ளப்படுவான் என்றால் கேள்விக்குறி. இன்னும் ஆழமாக பேசினா இல்லை என்று தான் சொல்லணும், இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்போது தேவனுடைய பரிபூர்ண அன்பு அந்த பிள்ளைகளுக்குள்ளும் என்ன செய்யப்படும்? நெருக்கி ஏவுகிறது. நிக்கதேமுக்கு மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய பெற்றோராய் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை நன்கு அறிந்த பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டிய நிலையில தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த பரிபூர்ண அன்பு நெருக்கி ஏவி கொண்டு இருக்கிறது. மகனே, உங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, நீங்க ரட்சிக்கப்படணும்னு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? சாக்கு சொல்லவே முடியாது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 17 கடைசி வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. பாவத்தினுடைய தன்மை, அந்த பாவத்தினால் அவங்க படுகிற காரியங்கள், அவர்கள் செய்கிற காரியங்கள், அவங்க பாவத்து நிமித்தமாக செய்கிற காரியத்தினால் அவங்களால போக்கு சொல்லவே முடியாது. ஐயா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, போக்கு சொல்ல முடியாது. இது பாவம், இதை செய்வதனால் எனக்கு இது தவறு என்று உணர்கிற அந்த உணர்வுக்குள்ளேயே நான் தவறுகிறவன், நான் பாவி, இந்த தவற்றை செய்வதனால இந்த தவறை செய்யக்கூடிய அந்த தன்மை பாவம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆகையினால் இந்த பாவத்தை கழுவுவதற்கு, இந்த போக்குவதற்கு ஒரு பரிகாரம் எனக்கு தேவைப்படுகிறது. இந்த பரிகாரம் கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்தில் இருந்தால் இயேசு என்று தெரியும். ஆனால் கிறிஸ்தவனுடைய குடும்பத்தில் இல்லாதவர்களுக்கு ஒரு கடவுள் ஒருவர் தேவைப்படுகிறார். அந்த கடவுள் யார் என்றால் நான் அறிமுகப்படுத்துகிற இயேசு என்று சொல்லி. அப்போ அந்த உணர்வே என்ன செய்யும்? போக்கு சொல்ல முடியாது. தம்பி, உங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நீ பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கலை, காரியத்தை பார்த்துக்கோ அப்படின்றோம், காரியத்தை பார்த்துக்கொள்ள அப்படின்றோம். அப்போது இந்த பரிபூர்ண அன்பு அவர்களையும் நெருக்கி ஏவிக்கொண்டிருக்கு. அப்போ இந்த பரிபூர்ண அன்பானது இந்த பூமி உண்டாகும் பொழுது பரிபூர்ண அன்பு ஆதாம் ஏவாளுக்குள்ள அதாவது பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக இந்த பரிபூர்ண அன்பு அவர்கள் ருசித்தார்கள், அனுபவித்தார்கள், அதை பயணித்தாங்க. ருசித்தாங்க, பயணித்தாங்க என்ற அந்த வார்த்தையிலேயே தேவன் அவர்களுக்கு ஆளுகையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்துதலும், ஆளுகையும் ஆளுமையையும் கீழ்ப்படுத்தல் என்ன செய்தார்? தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். கரங்களை தள்ளலாம் சொல்லி ஆமேன். பரிபூர்ண அன்புனால இந்த பரிபூர்ண அன்பை இழந்தாங்க. அன்பை இழந்துட்டு அந்த பரிபூர்ண அன்பு அவங்கள என்ன செய்தது என்பதை நம்ம ஆழமாக பார்த்தோம். பிள்ளைகள் பிறந்தாங்க, அவங்களுக்குள்ள எப்படி அந்த பரிபூர்ண அன்பு விளங்கினது என்பதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க பழுகி பெருகினாங்க. அந்த பழுகி பெருகினதற்குள்ளே பரிபூர்ண அன்பு எப்படி கிரியை செய்தது என்று பார்த்தோம். அப்புறம் நோவாவுடைய குடும்பத்தில் எப்படி பரிபூர்ண அன்பு கிரியை செய்தது என்பதை பார்த்தோம். அதுக்கப்புறம் சேமுடைய வம்சத்தில் ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாமுடைய வம்சத்தில் இந்த பரிபூர்ண அன்பு எப்படி கிரியை செய்தது, எப்படி செயல்பட்டது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் அதை குறித்து இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண அன்பு எப்படி கிரியை செய்தது, எப்படி அதில் பயணித்தான் என்பதை குறித்து நான் விளக்கமாக பார்த்தேன். என்ன பாஸ்டர், நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன பரிபூர்ண அன்பு, அவனை தான் தேவன் தேர்ந்தெடுத்தாரே, அவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டாரே என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். விசுவாசத்தின் தகப்பன் அவன் கிடையவே கிடையாது. அவிசுவாசத்தின் வேணா தகப்பன்னு சொல்கிறான், இல்லது விசுவாசத்தின் குறைவுள்ளவன் வேணா சொல்லலாம். விசுவாசத்தின் குறைவுள்ளவன் வேணா அவனை சொல்லலாம். அப்போது அவனுக்குள்ள பரிபூர்ண அன்பு எப்படி செயல்பட்டது? அவன் தவறுகிற பொழுது பரிபூர்ண அன்பு அவனுக்குள்ளே இருந்து என்ன செய்தது? தேவனுடைய பரிபூர்ண அன்பை அவன் ருசித்தான். எப்படி என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு இருந்தோம். கடந்த நாட்களில் நாம் இதை குறித்து அதிகமாக பார்த்தோம் இல்லையா? ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் இந்த பரிபூர்ண அன்பு எப்படி கிரியை செய்தது, எப்படி இந்த காரியங்களெல்லாம் நடந்தது என்று சொல்லி என்ன செய்தோம் பார்த்தோம் இல்லையா? அப்போது போன வாரத்தில் ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் என்று சொல்லி ஒரு வார்த்தை பார்த்தோம். ஏன் முதிர் வயதாக இருக்கையில் அப்படின்னா, அவனுடைய அவிசுவாசத்தை எல்லாம் தேவன் பொறுப்பெடுத்து கொண்டு அல்லது தேவன் பொறுத்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண அன்பை ருசிக்கத்தக்கதாக தேவன் அவன் மேலே பொறுமையாக இருந்தார். என்ன செய்தது? பொறுமையாக இருந்தார். இந்த உலகத்தில் தேவனோடு பேசும் பொழுது, தேவனோடு உறவாடும் பொழுது
அவனை போல உறவாடினது யாருமே இல்லை. 50 நீதிமான், 40 நீதிமான், 30 நீதிமான், 20 நீதிமான் என்று சொல்லி நான் புழுவாக இருக்கிறேன், என்னை பேச துணி, டேய் தொலைச்சி விடுவோம்டா, எனக்கிட்டே நீ ஜகா வாங்கிட்டு போறியா என்று சொல்லி என்ன செய்யலை, தேவன் அவன்கிட்ட எவ்வளவு கீழே போகிறானோ அது வரைக்கும் தேவன் போனார். அந்த அளவுக்கு தேவனோடு அவனுக்கு தொடர்பு இருந்தது. காரணம் பரிபூர்ண அன்பு. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த பரிபூர்ண அன்பை அவனுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் எப்படி அவன் ருசித்தான் அப்படின்னு கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? கடந்த வாரத்தில் இதை பார்த்தோம். அவன் முதிர் வயதாக இருக்கையில், முதிர் வயதாக இருக்கையில் அப்படின்னா நான் ஸ்டேட்மெண்ட்டு தானே? இல்லைங்க, ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க. முதிர் வயதுனா அவனுடைய உடம்பு செத்து போச்சு, சாராளுடைய அவளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. தேவனுடைய பரிபூர்ண அன்பு அந்த செத்து போனதை உயிர்த்தெழ வைக்கிறது. எந்த மனிதன் மரித்து போகிறானோ அந்த மனிதனுக்குள்ளே தான் உயிர்த்தெழ அல்லது உயிர்த்தெழுதல் நடைபெற வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், செத்தவனுக்குள்ளே தான் உயிர்த்தெழுதல் தேவையை ஒழிய உயிரோடு இருக்கிறவனுக்கு உயிர்த்தெழுதல் தேவை அல்ல. அவனே சொல்கிறான், அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு ரோமரில், அவனுடைய சரீரம் செத்துருச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. அவன் என்னாது இருந்தான் அல்லது எண்ணி இருந்தான் அல்லது எப்படியா இருந்தான். ஆனால் பரிபூர்ண அன்பு இந்த ஆபிரகாமுக்குள்ள பயணித்தது நிமித்தமாக தான் முதிர் வயதாக இருக்கு. அப்போ முதிர் வயதுனா எல்லாம் செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம். முதிர் வயதுனா செத்து போச்சு. முதிர் வயதை எதுலன்னு சொல்கிறாங்க? 50 வயதிலிருந்து, அதாவது எப்படி வாலிபம் என்பது ஒரு 16 வயதிலிருந்து ஒரு 28 வயசு வரைக்கும் சொல்கிறாங்களோ அதுபோல் முதுமை என்பது 50லிருந்து 60 வரைக்கும் முதுமை முதல் ரகம். அதாவது முதுமையினுடைய துவக்கம் அவை 50லேருந்து 60 அல்லது 50லிருந்து 65. அதுக்கப்புறம் 65லேருந்து முதுமையினுடைய நடுவு வர்றாங்க. அப்படின்னா முதுமை 65லேருந்து 70, 75, 75லேருந்து 80 முதுமை தட்டிருச்சு, முடிஞ்சிருச்சு சொல்கிறாங்க இல்லையா? வீடு போகுது, காடு வாங்குதுங்கிறாங்க இல்லையா? அப்போ அது முதுமை. அப்படின்னா சாப்பாடு ஏறாது, சாப்பாடு சுவைக்காது, பார்க்கறது பிடிக்காது, வாசனைகள் விருப்பம் இருக்காது. என்னை விடுங்கயா, என்னை தனியாக விடுங்க, நான் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவனே குழியை நோண்டி படுத்துக்கிறான், அந்த அளவுக்கு வந்துடுவான் அவனே குழிய. அதுதான் முதுமை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கு, சரீரம் அனுபவிப்பதற்கு, நான் சுவைப்பதற்கு, கண்கள் கழிப்பதற்கு, காதுகள் கேட்டு அதன் மூலமாக ரம்யம் ஆவதற்கு, நாசியானது வாசனையினால் நுகர்ந்து இன்புறுவதற்கு அந்த அவயங்களுடைய உணர்வுகள் செத்து போயிருச்சு. அதான் முதுமை, முதிர் வயது. அதான் ஒரு பூ இருக்குது, சின்ன மொட்டாக இருக்குது, கொஞ்சம் பெரிய மொட்டு உள்ள எதெல்லாம் தெரியுது, இன்னும் கொஞ்சம் பெருசாக விரியுது, எதெல்லாம் உள்ள கலர்லாம் நல்லா தெரியுது, நல்லா மலர்ந்தது, அழகாக பூத்துறது நல்லா தெரியுது, பூத்து நல்லா விரிஞ்சிருது, ஃபுல் பிளாசம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விரிஞ்சு ஃபுல்லாக விரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், கொட்டிடும். அப்படியே ஒன்றா கொட்டும். உள்ள பிஞ்சு வருதோ அல்லது எது வருதோ, பிஞ்சுக்கேன்னு வச்சுக்கோமே, பிஞ்சு வருது, கொஞ்சம் பெரிய பிஞ்சு, இன்னும் கொஞ்சம் பெரிய பிஞ்சு, லைட்டாக காய், முதிர் காய், அதுக்கப்புறம் நல்லா காய், அந்த காய் நல்லா முத்துது, காய் முத்துனோன்னா கலர் மாறுது, கலர் மாறினோன்னா பழுக்குது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு எண்டு இருக்குது. அதுபோல் மனுஷனுக்கு ஒரு எண்டு இருக்குது. அது என்னவென்றால் முதிர் வயது. அதை அடைந்தான். அப்போ உணர்வு இல்லை. அந்த உணர்வு இல்லாதனால என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா, அவனால் எதையும் செய்ய முடியலை. பரிபூர்ண அன்பு செய்தது. ஆமென், பரிபூர்ண அன்பு செய்தது. அதை கடந்த வாரத்தில் ஆழமாக நம்ம பார்த்தோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது அதை இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். என்னவென்றால், இங்கே ஒரு சம்பவம் நான் வாசிக்கிறேன். 21:2 ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். சரி, என்ன கவனிங்க, இங்கே இன்னொரு சம்பவம் பற்றி பேசப்பட்டிருக்குது. தேவன் குறித்திருந்த காலம். இந்த தேவன் குறித்திருந்த காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலம் என்பது, குறித்த காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலம் வரலாற்று அறிஞர்கள்லாம் ரொம்ப ஆழமாக பேசியிருக்கிறாங்க. என்ன பாஸ்டர் இது 21:1 இன்னும் அதை விட்டு நகரவே இல்லை அப்படின்னா, நகர முடியாத காரியங்கள்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால இதை நம்ம பேசிவிட்டு தான்
பரிபூர்ண அன்பு எப்படி இதுக்குள்ளே இருக்கின்றது என்பதை நாம் பேசிவிட்டு தான் அந்த பரிபூர்ண அன்பை விவரிக்க முடியும். பரிபூர்ண அன்பு உள்ள ஆழம் போனால் தான் என்ன செய்ய முடியும்? ஆழத்தின் கீழே முத்து எடுக்கிற அல்லது ஆழத்தின் கீழே என்ன இருக்கிறது, புதையல் இருக்கிறதா, என்ன இருக்கிறது பார்க்க முடியும் இல்லையா? அதுபோல் இந்த வசனத்தை உள்ள ஆழம் போனால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரிபூர்ண அன்பை நாம் அவன் ருசித்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, இங்கே தேவன் குறித்திருந்த காலத்திலே என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. முதல்ல ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் அப்படின்னு இருக்கு. சாரால் கர்ப்பவதி ஆகி, அதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அவன் முதிர் வயதாக இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாக இருந்தால் சொல்லப்பட்டது. இன்னொன்று தேவன் குறித்திருந்த காலத்திலே, தேவன் குறித்திருந்த காலத்திலே என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு ரொம்ப ஆழமாய் பேசப்பட்டிருக்கிற வார்த்தை. என்ன பாஸ்டர் நீங்கள் ஆழமாக சொல்கிறீங்க, குறித்திருந்த காலம்ன்று சொல்கிறீங்க அப்படின்னா கவனிங்க. ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான் அல்லது ஒரு மனிதன் பிறக்கின்றான் என்றால் அந்த மனிதனை குறித்த நோக்கத்தை, அந்த மனிதனுக்குரிய திட்டத்தை தேவன் அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை குறித்து எல்லாம் வரையறுத்து விட்டார். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பூமியில் ஒரு மனிதன் பிறக்கின்றான் என்றால் அந்த பிறக்கின்ற மனிதன் அவனுடைய இந்த பூமியில் அவனுடைய நடவடிக்கைகள், அவர் செய்கின்ற காரியங்கள், அவன் போகின்ற காரியங்கள், அவனால் உலகத்திற்கு உண்டான தாக்கங்கள், அவனால் உலகத்திற்கு உண்டாகக்கூடிய பயன்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே என்ன செய்துட்டான்னா எழுதி வச்சிட்டார். இன்னும் சொல்லப்போனால் குறித்து வைத்து விட்டார். அல்லது அந்த மகன் பிறக்கின்ற அந்த பிறப்பில் எல்லாவற்றையும் அப்படியே டிசைன் பண்ணியே வச்சுட்டார். எப்படி ஒரு மீனானது பிறக்கும் பொழுதே நீந்துவதற்கு கற்றுக்கொள்ளாமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? நீந்துது. பறவை தன்னுடைய முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவந்த பிறகு, இறக்கைகளாக முளைத்த பிறகு அது பறக்கின்றது. அந்த பறக்கின்ற பறவை பறக்கும் பொழுதே அந்த பறவைக்குள்ள என்ன இருக்குன்னா பறக்கின்ற அந்த எபிலிட்டி, திறன் அதுக்குள்ளே இருக்குது. அது மாத்திரமல்ல, திறன் மாத்திரமல்ல, பறக்கும் பொழுதே உயரத்தை குறித்து பயம் இல்லாத இருக்குது. நல்லா கவனிங்க, ஒரு பறவை இருக்குது அப்படின்னா அந்த பறவை பறக்குது அப்படின்னா எவ்வளவு உயரம் வேணாலும் பறக்கலாம். அல்லது எந்த பில்டிங் உச்சியான, அதாவது கலிஃபா டவரா துபாயில் இருக்கு, என்ன டவர்? பூர்ஜ் கலிஃபா. அந்த டவர் உச்சியில் அந்த தண்டர் அப்சர்வரில் மேலே போய் உட்காருது அப்படின்னா உட்காந்துட்டு இப்படி கீழே பார்க்க அதுக்கு பயம் இருக்காது. நாம் பூர்ஜ் கலிஃபா அந்த உச்சியில் போயிட்டு அந்த தண்டர் அப்சர்வரில் போய் நிற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. போய் நிற்கிறோன்னு வச்சுங்க, போய் நின்றுட்டோம், கீழே பார்த்தோன்னா அவ்வளோதான், அங்கேயே கழிஞ்சிருவான், ஏன்றுவான். ஏன்? பறக்கும் திறன் இல்லை. அந்த பறக்கும் திறன் இல்லாது இருந்தாலும் பயம் என்கிற ஒரு காரியம் வந்துவிடும். ஏன்னா நான் விழுந்துருவேன் என்ற ஒரு காரியம் இருக்குது. ஆனால் பறவை பறக்கும், நான் விழுந்தா என்ன, பறந்துட என்னால் முடியல என்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு தன்மை அதுக்குள்ளே இருக்கிறனால எவ்வளோ உயரத்தில் போனாலும் உட்காரு. ஏதாவது பில்டிங்கில் வந்து காக்கா வருது, பருந்து உட்காருது, அல்லது ஒரு புறாவே உட்காருது, ஒரு குருவி உட்காருது அப்படின்னா அந்த எட்ஜில் வந்து என்ன செய்யும்? உட்காந்துக்கும். அந்த முனையில் வந்து என்ன செய்யும்? உட்காந்துக்கும். பயப்படுமா? பயப்படாது. காரணம் என்னது? நான் மேலேருந்து கீழே இறங்கினாலும் விழுகிற மாதிரி தான் ரெக்கையை விரிச்சுக்கிட்டு வந்து என்ன செய்வேன்? கீழே இறங்குவேன். விழ முடியாது, என்னால் விழவே முடியாது. எந்த உயரத்தில் ஏறினாலும், எந்த உயரத்தில் போய் உட்கார்ந்தாலும் நான் விழவே முடியாது. ஏன்னா நான் பறந்துடுவேன் என்று ஒரு தன்மை இருப்பது போல மனிதனுடைய வாழ்க்கையில் பயணத்துக்குள்ளேயே அவன் என்னென்னலாம் செய்வான், இந்த உலகத்தின் மூலமாக, அவன் மூலமாக இந்த உலகத்துக்கு என்னென்னலாம் தாக்கம் உண்டாயிருக்கும் என்று தாக்கத்தை இவன் ஏற்படுத்துவான் என்று சொல்லி ஏற்கனவே டிசைன் பண்ணி அவனை உண்டாக்கி வச்சுட்டான். என்ன செய்கிறான் மனுஷன்? அதை உடையவனாக இருக்கிறான். எப்படி பறவையானது மேலே உட்கார்ந்தாலும் பயப்படாமல் பறக்கின்ற தன்மை இருந்து எந்த உயரத்திலும் உட்கார்ந்தாலும் பயமில்லாமல் இருக்கக்கூடிய தன்மை இன்பில்ட்டாவே இருக்கிறதோ, அதுபோல மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயணமும், ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்று வந்திருக்கிறான். அப்ப பெற்று வந்திருக்கும் பொழுது எப்படி இந்த பறவையானது பறக்கின்ற பொழுதே
பயமில்லாமல் பறக்கின்றதோ அதுபோல இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் பயமில்லாது இருப்பது எப்படி இருக்கிறதோ அதுபோல இந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்யும்படியாக இன்பில்ட்டாவே தேவன் என்ன செய்து விட்டார், அவனுக்குள்ளே வைத்து விட்டார். அவன் அதை பெற்று தான் வருகிறான். இது சராசரி மனுஷனுக்கு. இப்போ ஆபிரகாமுக்கு வருவோம். இந்த தேவன் குறித்திருந்த காலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த குறித்திருந்த காலம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருக்கு. அதை ஆழமாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி என்றால், இந்த தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு குறித்திருந்தார். என்ன குறித்திருந்தார் அப்படின்னா, உலக தோற்றத்து முதற்கொண்டு ஆபிரகாமை தேவன் உலக தோற்றம் முதற்கொண்டே ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுத்து விட்டார். முதல் குறிப்பு, முதல் குறித்தல், வானமும் பூமியும் அண்ட சராசரங்களும் இந்த பால்வெளி மண்டலமும், இன்னும் அண்ட சராசரம்னே சொல்லிட்டேன், இந்த பால்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ கோடான கோடி சூரிய குடும்பங்கள், பல லட்சம் கோடான கோடி சூரிய குடும்பங்கள், அதெல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்பது முதல் குறித்த காலம். ஆமென். எப்பெல்லாம் ஆபிரகாமை அண்ட சராசரங்கள் படைப்பதற்கு முன்பாக, பால்வெளி மண்டலம் உண்டாவதற்கு முன்பாக ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லப்படுகிற அந்த குறித்த அந்த காலத்தில் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் என்றால், அந்த ஆபிரகாமுக்குள் இயேசுவையும் இயேசுவுக்குள் நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் மறந்துடாதீங்க. அது அப்படியே கோஇன்சிடென்ஸாகவே என்ன செய்வாங்க, கொண்டு வாங்க. ஆபிரகாம் குறித்த நேரத்தில், தேவன் குறித்திருந்த காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் குறித்திருந்த காலத்தில் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது ஈசாக்கு பிறக்கிறான். இந்த ஈசாக்குள்ளதான் யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறார். இந்த இயேசுக்குள்ளதான் நீங்களும் நானும் இருக்கின்றோம். தேவன் நினைச்சிட்டாரு, அவனை குறித்து விட்டார். எப்போ? தேராகு அவனுடைய மகனாக பிறக்கும் பொழுதா? இல்லை. தேராகு யாருடைய பிள்ளை? நாகோருடைய பிள்ளை. அப்ப நாகோர் பிறக்கும் பொழுதே தேராக மனசுல வச்சுட்டாரு. தேராகுள்ள ஆபிரகாம மனசுக்குள்ள வச்சுட்டார். தேராகு யார் பிள்ளை? நாகோருடைய பிள்ளை. நாகோர் பிறக்கும் பொழுதே தேராக பார்த்துட்டாரு. தேராகுள்ள ஆபிரகாம் பார்த்துட்டாரு. ஆபிரகாம நான் தேர்ந்தெடுப்பேன்னு தெரிஞ்சிருச்சு. தேர்ந்தெடுத்து சொந்த ஜாதியாக, சொந்த ஜனமாக, சொந்த இனமாக தேர்ந்தெடுக்க போறேன்னு தெரிஞ்சிச்சு. அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆபிரகாமுக்குள்ள யார் இருக்கான்னா, ஈசாக்கு இருக்கான். ஒருத்தன் தான் இருக்கிறான். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆபிரகாம் மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? ஆபிரகாம் மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். ஆபிரகாம் மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். அந்த 8 பேர் அப்படிதான் தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க, ஆதியாகமம் 25:1-2 வாசிங்க. நானே வாசிக்கிறேன். ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு, யார் என்றால் அவள் கேத்துரால் ஆபிரகாமுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றார். இங்க 6 பேர் என்ன செய்யப்பட்டிருக்காங்க? பெறப்பட்டிருக்கிறாங்க. யாருக்கு? கேத்துராலுக்கு 6, சாராளுக்கு 1, அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு 1, மொத்தம் 8 பேர். இந்த கேத்தூராலும் இந்த ஆகாருக்கும் பிறந்த பிள்ளையா இருந்தாலும் தேவன் ஆபிரகாமை குறித்த காலத்தில் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, அந்த குறித்த என்று சொல்லப்படுகிற வார்த்தை யாரை குறித்து விட்டார் என்றால், ஈசாக்கை குறித்து விட்டார். ஈசாக்குக்குள்ள யாக்கோபை குறித்து விட்டார். யாக்கோபுக்குள்ள 12 கோத்திரங்களை குறித்து விட்டார். 12 கோத்திரத்துக்குள்ள யூதா கோத்திரத்தை குறித்து விட்டார். யூதா கோத்திரத்துக்குள்ள இயேசுவை குறித்து விட்டார். இயேசுக்குள்ள உங்களையும் என்னையும் குறித்து விட்டார். குறித்த காலம். தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டால், தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படி அந்த காரியத்திற்காக அவர் மனிதன் தேர்ந்தெடுத்து விட்டால், அந்த மனிதன் அவர் என்ன எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதை செய்ய முடிக்கும் வரைக்கும் அவனை சும்மா விட மாட்டார். கரங்கள் தல்ல சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், தேவன் ஒரு மனுஷனை பிடிக்கின்றார் என்றால், அவர் குறித்து வைத்து அவனை பிடிக்கின்றார் என்றால்,
அவனை கடைசி வரைக்கும் விடமாட்டார். அவன் வழி விலகினாலும் அந்த வழி விலகின அந்த காரியத்திலிருந்து அவனை தப்புவித்து, அவனை தெரிவித்து, அவனை தூக்கிவிட்டு தன்னுடைய காரியத்தை முடிக்கும் வரைக்கும் அவனை கைவிடவே மாட்டான். ஆமென், அல்லேலூயா. அப்ப இங்க குறித்த நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் குறித்த நேரம் என்று சொல்லப்படுகிறது என்றால், இங்க குறித்த நேரம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ள வரலாற்று சம்பவங்கள் இருக்கு. ஈசாக்கு, யாக்கோபு, 12 பிள்ளைங்க, பெரிய இஸ்ரவேல் ஜனம், அதுல யூதா கோத்திரம், அந்த யூதா கோத்திரத்தில் இயேசுக்குள்ள நீங்க அப்படின்னு இருக்கு. ஒரு ஃப்ளோ சார்ட் அப்படியே வருது, ஒரு கிளை மாதிரி, மரம் மாதிரி, வேர் மாதிரி அப்படியே வருது. ஆனா வந்தாலும் இந்த குறித்த காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், கிறிஸ்து பிறக்கக்கூடிய காலத்தை முன்னறிவிக்கும்படி, அல்லது கிறிஸ்து இந்த நேரத்தில் தான், இந்த இடத்துல தான், இந்த நிமிஷத்துல, இந்த காலத்துல தான் பிறக்க வேண்டும் என்று அவருடைய காலத்தை குறிக்கும்படி ஆபிரகாமுக்கு குறிக்கப்படுகிற காலம் இவை. அதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. சரி, முதல்ல இந்த பாவம் யார் மூலமா பிரவேசித்தது? யார் மூலமா பிரவேசித்தது? ஆதாம் ஏவாள் மூலமா பிரவேசித்தது. அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவம் செய்துட்டாங்க. பரிபூர்ண அன்பு அவங்களுக்குள்ள விளங்கணும். ஏன்னா இவர் சாயல்ல, இவருடைய ரூபத்தில், தேவனுடைய சாயல்ல ரூபத்தில் இவங்க இருக்கிறபடினால, இன்னும் சொல்ல போனா தேவதூதர்கள் தேவனுடைய ஒரு சிறிய பகுதியான அவருடைய ஆவியை பெற்று இல்லை, நாம தான் பெற்று இருக்கிறோம். என்று சொல்லப்படுகிற இந்த எபிரேய வார்த்தையில தேவன் தம்முடைய சிறிய பகுதியாக ஆவியை அவனுடைய நாசியில வைத்தார். அப்படிதான் இருக்கு, ஊதினார் இல்லை, வைத்தார் தான் இருக்கு. அப்படியே இருக்கட்டும், உள்ள போக வேண்டாம். என்ன கவனிங்க, இந்த ஆதாமுக்குள்ள பேசப்பட்டிருக்கிறது, அவன் பாவம் செய்த பொழுது உனக்கும் ஸ்ரீக்கும் உன்வித்துக்கும் அவளுத்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி இயேசுவை குறித்து, இரட்சகரை குறித்து அங்கே என்ன செய்தார்? தேவன் பேசினார். பேசினார். அப்போ இந்த உலகத்தில் பலிமுறைகள்லாம் இல்லாத பொழுது, பலிமுறைகள்லாம் கொடுக்கப்படாது இருக்கும் பொழுது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு விலங்கை அடிக்கும்படி, அல்லது ஒரு கோட் என்று சொல்றாங்க, ஒரு ஆடை அடிக்கும்படி தேவனாய கர்த்தர் ஒரு விலங்கை அடித்தார். அந்த அடிக்கக்கூடிய அந்த விலங்கு ஆதாம் ஏவாளுக்கு இரட்சகர் இப்படி தான் அடிக்கப்படுவார், இந்த வண்ணமாக தான் அடிக்கப்படுவார் என்று சொல்லி செய்முறை பயிற்சியை ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நிகழ்த்தி காட்டினார் தேவன். என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நிகழ்த்தி காட்டினார். அப்போ நிகழ்த்தி காட்டிட்டு, வர்ணனையை காட்டிட்டு, ஒரு மனுஷன் சாயல்ல இவர் வருவார், மனிதனாக வருவார் என்று சொல்லி எல்லாம் சொல்லிட்டார். அப்போ ஏவாள் தன்னுடைய குமாரனை முதல்ல பிறக்கிறார். யாரு? ஏவாளுக்கு ஆதாமுக்கு முதல் குமாரன் யாரு? காயின், இல்லையா? அப்போ காயின் என்ற உடனே இந்த ஏவாள் சொல்றா, கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொல்லி அந்த பேசப்படுகிற வார்த்தையே தேவகுமாரன் என்று சொல்ல ரீதியில், அல்லது குமாரன் என்று சொல்லப்படுகிற கர்த்தரால் பெற்றேன் அப்படின்னா இவனால தான் இந்த ரட்சிப்பு உலகத்திற்கு வரப்போகுது என்று நம்பினால் என்று சொல்லி வேத வல்லுநர்களாக பேசுறாங்க. அது காலமா? இயேசு வருவதற்கு காலமா? அப்போ இயேசு வர வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். எதில் கொலை செய்யப்பட வேண்டும்? எப்படி கொலை செய்யப்பட வேண்டும்? வானத்திலையும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் நடுவில், அதான் சிலுவை. அப்போ சிலுவையின் சம்பவம் அப்போ இருக்கிறதா? அப்போ மிகப்பெரிய பாவி, மிகப்பெரிய பாதகன், மிகப்பெரிய சமுதாயத்தில் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இவனை கொலை செய்ய வேண்டும், இவனை கொலை செய்கிற, இவனை பலி கொடுக்கின்ற, இந்த கொலை செய்கின்ற, கொல்லுகின்ற இந்த காரியம் வானத்தில் இருக்கக்கூடாது, பூமியிலே இருக்கக்கூடாது, வானத்துக்கும் பூமிக்கு நடுவா இருக்கணும் என்று சொல்லி ஒரு நியமனத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், அந்த நியமனத்தை கொண்டு வருகிற நேரம் வரைக்கும் அந்த காலமானது என்ன செய்ய வேண்டும்? பயணிக்க வேண்டும். குறித்த காலம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்துட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு. அந்த ஆடு அடிக்கப்பட்ட உடனே கிறிஸ்து தேவன் இப்படிதான் அடிக்கப்படுவார் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் அப்பவே ஒரு பிராக்டிக்கல் கொடுத்துட்டார்.
எப்படி +2ல் 10th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்று வருகிறதோ என்ன செய்கிறாங்க? படித்த பாடத்திற்கு ப்ராக்டிக்கல் செய்முறை. சொல்லப்பட்ட படித்த பாடம், சொல்லப்பட்ட போதித்த பாடம் என்னது? உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவே என்று சொல்லப்பட்ட போதிக்கப்பட்ட பாடத்துக்கு செய்முறை. என்னது? செய்முறை. ஒரு அனுமானம் என்ன செய்யப்பட்டது? பேசப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கிறது. அப்போது கல்வாரியில் நிகழ்த்தப்பட வேண்டிய அந்த சம்பவத்திற்கு ஏதேன் தோட்டத்திலே ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அவங்க என்ன செய்ய நிகழ்த்தப்பட்டது, செய்முறை கொடுக்கப்பட்டது, செய்து விட்டாங்க. காயின் பிறந்த உடனே ஏவாள் சொல்றா, கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையே அவள் நானும் என் கணவனும் என் புருஷனும் நானும் செஞ்ச பாவத்திற்கு இவன் தான் பரிகாரமாக கொண்டு வந்துட போறானோ என்று சொல்லி நினைத்திருக்க கூடும். ஆகையினால இந்த வார்த்தையை பேசினா என்று சொல்றாங்க. அப்போ ஒருவேளை காயின் என்ற பேர் இல்லாமல் ஆதாம் ஏவாளுக்கு முதல் பிறந்த பிள்ளை அது இயேசுவா இருக்க முடியாது. ஏன் இயேசுவா இருக்க முடியாது? புருஷ சித்தத்தினால் அவர் வருவதாக இருக்க முடியாது. ஆதாம் ஏவாளை அறிந்தான். ஆதாம் ஏவாளை அறியும் பொழுது 5 சொல்லப்பட்டிருக்கு, தன் ரூபத்தின்படி தன் சாயல், தேவ சாயலின்படி தேவ ரூபத்தின்படி அல்ல, தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி ஆதாம் குமாரனை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கக்கூடிய பாத்திரம் ஏவாள் இல்லை. ஏனென்றால் ஏவாளும் எப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கிறா? பாவ பின்னணியில தான் இருக்கிறா. வித்து இருக்கிறது. பாத்திரம் எப்படி இருக்கப்படுது? ஏவாளுடைய பாத்திரம் பாவத்தின் பாத்திரம். தேவன் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த காரியம் அவள்கிட்ட இல்லை. மேரி கிட்ட இருந்த அளவு ஏவாள்கிட்ட என்ன கிடையாது? கிடையாது. சரி, வரலை. அதுக்கப்புறம் ஏனோக்கு இருக்கிறான் இல்லையா, தேவனோடு சஞ்சரித்தான். அவனுக்கு குமாரர் பிறந்தாங்க. அந்த குமாரர்களுக்குள்ளே இயேசு பிறக்கலை. ஏனோக்குடைய பையன் பேர் என்னது? ஏனோக்குடைய பையன் பேர் என்ன? மெத்துசாலா. ஏனோக்குடைய பையன் பேர் என்னது? மெத்துசாலா. அவனும் எங்கள் அப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ நானும் எடுத்துக்கொள்ளப்பட தேவனோடு நான் வாழ போகிறேன். இல்லைங்க, அவனுடைய வித்தும் கரப்டட் வித்து, ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை ஏனோக்குடைய மனைவி பேர் சொல்லப்படலை. ஏனோக்குடைய மனைவி இந்த ஏனோக்கு போல இருந்து இயேசு வருவதாக இருந்தால் இயேசு அடிக்கப்பட வேண்டும், மனிதனால் புறக்கணிக்கப்பட வேண்டும். மனிதர்கள் இயேசுவை கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவா, அந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாய் என்ற காரியம் அந்த நாளில் நிகழ்த்தப்படலை. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே பேசப்படவில்லை. அங்கே மரணம் அப்படிப்பட்ட நிலையில் நிறைவேற்றப்படவில்லை. தேவன் குறித்த காலம். அப்போ ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்தது? காட்டுமிராண்டி கும்பல்லாம் இருந்துச்சு. எகிப்து இருந்தாங்க, அம்மோன் புத்திரர் இருந்தாங்க, மோவாபியர்லாம் இருந்தாங்க. அம்மோன்லாம் மோவாப்னா யாரும் தெரியுமா? யாரு? அப்பா தன் சொந்த மகளோடு உறவு கொண்டு அதன் மூலமாக பெறப்பட்ட பிள்ளைகள்னா அம்மோன் மோவாபியர். அப்பா பேர் யாரு? அப்பா பேர் யாரு? லோத்து. யாரு? லோத்து. கொடூரமான ஜனங்கள், பாவத்தினுடைய ஜனங்கள், ஈவு இரக்கம் இல்லாமல் அவங்க கொலை செய்கிறவங்க. சண்டான்னு வந்துட்டா போகும். அவங்க இருதயத்தில் மனித சுபாவமே இருக்காதான். மிருகத்தினுடைய ஒட்டுமொத்த சுபாவம் அவங்களுக்குள்ள, எல்லா மிருகத்தினுடைய ஒட்டுமொத்த சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்கும். இறக்கமே பார்க்க மாட்டாங்க. இறக்கமே பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் இயேசு பிறந்திருப்பார் என்றால் அந்த சூழ்நிலையில் இயேசு பிறக்க முடியாது குறித்த காலத்தில் என்று வரும்பொழுது, இன்னொன்றும் அதனோடு பயணிக்கின்றது என்றால் தேவனை தேடி அதன் மூலமாக தன்னுடைய நிலையை மாற்றி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையை மாற்றக்கூடிய நிலையில் வார்த்தைகள்லாம் பேசப்பட்டிருக்கு, தத்துவங்கள்லாம் இருந்தது, ஒழுக்க நெறிமுறைகள்லாம் இருந்தது. அதுவும் அதோடு பயணிக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு மனுஷன் பிறக்கிறான் ஆதாம் காலத்திலேயே, ஆதாமுக்கே சொல்லலாம், பிறக்கிறான்னா பாவம் பிரவேசித்த உடனே ஐயோ நான் மகா தவறு செய்துட்டேன். காலையில் வந்துடுவார். அவர் சத்தம் எவ்வளோ இனிமையாக இருக்கும், கேட்க முடியலையே. அவர் வரும்போது அவ்வளோ மனரம்யமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். என்னால் விவரித்து கூட பேச முடியாது. அந்த அளவுக்கு அந்த அனுபவம்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க, நான் இழந்துட்டேன், அது ஒன்றுமே இல்லையே எனக்கு. இப்போ
நிராயுதபாணியா ஒன்றுமே இல்லாமல் நான் தனித்து விடப்பட்டு ஒரு இருளில் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அவன் பேசினானான். அவனுக்குள்ள தேவனை குறித்த உணர்வு அடிக்கடி இருந்துச்சு. வேத வல்லுநர்கள்லாம் பேசுகிறாங்க, ஆதாம் பாவம் செய்து தேவனை நெருங்கி வாழ்ந்த அவன் அந்த வாழ்க்கை அவனை விட்டு எடுபட்ட பொழுது, அவனை விட்டு அகன்ற பொழுது, தான் ஜீவிய நாட்கள் முழுவதும் அந்த அனுபவத்தை அடைந்திடாம ஏங்கி ஏங்கி மரித்து போனான் என்று சொல்கிறான். மறுபடியும் சொல்கிறேன், ஆதாம் பாவம் செய்து தேவனுடைய ஸ்பரிசத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வார்த்தையை, அவரோடு இருந்த ஐக்கியத்தை இழந்துட்டான். இழந்துட்ட பிறகு அவன் ஜீவிய நாட்கள் முழுவதும் தினமும் அவருடைய ஐக்கியத்தை, அவருடைய ஸ்பரிசத்தை, அவருடைய சத்தத்தை கேட்டு பழகின. அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் என்ன செய்தான், ஏங்கி 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 மரித்து போனானோ. பணக்காரர் இருக்கிறாரு, அந்த பணக்காரர் சாப்பிட்றதெல்லாம் தங்கத்தட்டு, போகிறதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த கார்கள், வேலைக்காரர்கள், வீட்டிலலாம் அவ்வளோ பயங்கரமான வசதிகள். திருமணம்னு ஐயா சொல்லுங்கள், இந்த பக்கம் சொல்லுங்கள் ஐயா என்று இருக்கக்கூடிய வேலையாட்கள் நடுத்தெருவுக்கு வந்துட்டு மனைவி பிள்ளைகளோடு சேர்த்து அடித்து விடப்பட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோமே. அதாவது கடந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக யூடியூப்பில் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இதில் என்ஜினியராக இருந்தவர் எல்லா வேலையெல்லாம் சம்பாதித்து இங்கே வந்துட்டு பணம் காசு பல கோடி பெருமானம் உள்ள சொத்து, மனைவி பிள்ளைகள் அடித்து விரட்டிட்டாங்க, வெளியில் போடும். அவர் இங்கே வந்தால் வேலை செய்ய முடியாது, எல்லாம் வயோதிபம் அவருக்கு, அதனால் யாரும் வேலைக்கு இல்லை, வீட்லேயும் சேர்த்துக்க மாட்டேங்கன்னா அடிக்கிறாங்க, உள்ளே சேர்த்துக்க மனைவி உட்பட, பிள்ளைகள் மனைவி உட்பட வெளியில் விரட்டுறாங்க. ஆகவே அவர் என்ன செய்ய, ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய ஃபோட்டோ வச்சு அவருக்கு காத்தார், அவரே பேசியிருக்கிறார். நான் அமெரிக்காவில் இந்த அளவுக்கு இருந்தேன், நான் சாஃப்ட்வேர் என்ஜினியர், இவ்வளோலாம் இருக்குது, பல கோடி ரூபா சொத்து இருக்குது, மனைவி பிள்ளையெல்லாம் நான் அடித்து விரட்டிட்டாங்க, என்னால் இப்போ வேலை செய்ய முடியல, எனக்கு சாப்பாடு பசிக்குது, அதனால் என்னால் எதுவும் செய்ய முடியல, நான் இப்போ ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது பழைய நினைவை அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் ஐயோ நான் இப்படி வாழ்னேன், என் மனைவியை நான் இப்படி நேசித்தேன், என் பிள்ளைகளை நான் இப்படி நேசித்தேன், என் பிள்ளைகளும் என் மனைவியை என்ன செய்துச்சு, நான் சம்பாதித்து வந்த அந்த சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு என்னை வெளியில் விட்டுட்டாங்க, நான் எப்படிலாம் வாழ்ந்தேன், எப்படிலாம் இருந்தேன், நான் இப்போ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கையான்னு அந்த வார்த்தையை அவர் சொன்னார். இது எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை. ஆதாமும் அதை போல இருந்தான். ஆதாமும் அதை போல இருந்தான். அப்போ தேவன் இந்த ஏனோக்குடைய காலத்தில் வரவில்லை. ஏன் வரவில்லை என்றால், தேவனாகிய கர்த்தர் வரும்பொழுது தேவனை தேடியும் காண முடியவில்லை. தேவனை நாங்கள் கண்டுகொள்ள முடியவில்லையே, நாங்கள் எப்படி கண்டுகொள்ள முடியும்? அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய இரட்சிப்பு எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி மிகுந்த ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை மனிதர்களுக்கு உண்டாகணும். ஏனோக்கு காலத்திலேயே அல்லது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு காலத்திலே அல்லது யாக்கோபுடைய காலத்திலே அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது எகிப்து தேசத்திலே இயேசு பிறந்து அங்கே புறப்பட்டு இருந்தார் என்றால், சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், பலிமுறைகள், இன்னும் யூதருடைய பண்டிகை எல்லாம் இயேசுவுடைய மரணத்தை குறித்து பிரதிபலிக்கிறது. அப்போ சமுதாயத்துக்குள்ள ஒழுக்க நெறிகள் எல்லாம் அவங்க பின்பற்றணும். கடவுளை தேடுகிற அந்த தேடுதல் உண்டாகணும். அந்த தேடி அவங்க காண முடியலை என்ற நிலையை வரும்பொழுதுதான் அவர் வர முடியும், வரக்கூடும். தேவன் குறித்த காலத்திலே சரியா தேவன் என்ன செய்கிறாரு, ஆபிரகாமுக்கு 100 வயதுல தான் ஈசாக்கு பிறக்கணும். 50ல் பிறந்திருந்தா கூப்பிட்றதுக்கு முன்னாடி கூப்பிடும்போது ஆபிரகாம் என்ன வயசு? 75 வயசு. தேவன் கூப்பிட்டு அவனுக்கு சொல்லி பெயரை சொல்லி அழைத்து அவனை பெருகு பண்ணுன்னு சொல்லி குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னாதான் அதில் விசேஷம் இருக்கும் இல்லையா? அப்பா உனக்கு குழந்தை இருக்கா? ஆமாம் இருக்குது. எத்தனை குழந்தை? அது வதவதன்னு இருக்குது. அது எப்படி இருக்குது? வதவதன்னு. அதில் ஏதாவது நீயே தேர்ந்தெடு, அதில் ஒரு பிள்ளையை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்படியா? இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கணும், அவன் சரீரம் செத்து போகணும், அவன் சரீரம் செத்து போய் ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தையை நான் தேர்ந்தெடுப்பேன், அந்த குழந்தைக்குள்ள தான் இயேசு வரணும் என்று சொல்லி குறித்து வைத்திருந்தார். அந்த குறித்த காலம் தான் அவை. 16 கிளம்பு. 75 வயசுலேயே அவன் கிளம்பும்போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய்,
உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு 75 சொல்லிட்டு உன் குமாரன் பிறப்பா இந்தா வச்சுக்கோ அப்படின்னா அவனுக்கு சரீரம் இருக்குது. ஏன்னா ஆகாரோட அவன் இணைந்து ஒரு குழந்தைய பெறான் அப்படின்னா ஆகாரோட பெறனாக்கா என் சரீர முயற்சினால தான் இது உண்டாயிடுச்சுன்னு அவன் தோல்ல அப்படி என்ன செய்ய அப்படிங்க முடியும். யார்? ஆபிரகாம். உன் சரீரம் சாகட்டும் உன் சரீரம் விட்டு வச்சார். தேவன் அவன் சரீரம் சாகும் வரைக்கும் காத்திருந்தார் குறித்த நேரம். அதுதான் அது அற்புதம். ஒரு மனுஷன் தான் படித்து கோல்டன் மெடலிஸ்டாக இருந்து நான் உயர்வா வந்து கர்த்தர் என்னை கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுல பெருமை இல்லை. அவன் படிப்பே இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை கொண்டு வந்து என்னை படிக்க வச்சு நான் படிப்பேன் என்ற நிலையிலே எனக்கு இல்லை, அல்லது நான் இந்த காரியத்தை நான் கண்டுபிடிப்பேன் என்ற நிலையில் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது அந்த மகனை உயர்த்துவது தான் அவருக்கு மகிமையை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்படிதான் தேவன் குறித்து வைக்கின்றார் ஒவ்வொரு மனுஷனையும். அவனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கின்ற ஒவ்வொரு செயல்களும், அவன் வாழ்க்கையில் பெறுகின்ற ஒவ்வொரு சமயங்களும் காலத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் என்னவென்றால், சரியா இந்த நேரத்தில் இவன் பிறக்கணும், இவன் பிறந்ததுக்கு அப்புறம் ஈசாக்கு பிறக்கணும். ஈசாக்குடைய மனைவி யாரு? ஈசாக்குடைய மனைவி பேர் யாரு? ரெபேக்காள். அவளும் மலடி தான். எப்படி அம்மா மலடியா இருந்து 90 வயசுல என்ன பெற்றாலோ அதுபோல எனக்கு வாச்ச இந்த ரெபேக்காளும் மலடியா இருக்கிறாளே. ரெபேக்காள் யாரு? பிள்ளை பெறாத பேரன் உமன், மலடி. என்ன பாஸ்டர் புதுசாக சொல்லிக்க? நானே வாசிக்கிறேன். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இப்போ ஈசாக்கு எத்தனை வயசில் திருமணம் நடக்குதுன்னா 40 வயசில் திருமணம் நடக்குது. 40 வயசில் திருமணம் நடக்குது. மலடியாக இருக்கிறா. 60 வயசில் என்ன செய்தா? இவள் குமாரனை பெறுகின்றாள். பாருங்க, நான் வாசிக்கிறேன் 26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டாள். இவர்களை அவள் பெற்றபொழுது ஈசாக்குக்கு 60 வயதாய் இருந்தாள். ஈசாக்கு 40 வயது இருக்கும் பொழுது ரெபேக்காளை அவள் திருமணம் செய்து கொண்டான். ரெபேக்காள் மலடியாக இருந்தா. அவள் 20 வருஷம் கழித்து ஈசாக்குக்கு 2 பிள்ளையை பிறக்கிறா, யாக்கோபு. அப்போது 40 வயசு மறுபடியும் 20 வருஷம் தள்ளி போடுறாரு. அப்படின்னா அவனுக்கு குறித்ததுன்னா தேவன் வெளிப்படுகிற அந்த காலத்தை அவர் சரியாக குறித்து வைத்திரு. காலம் நிறைவேறின பொழுது, ரொம்ப அருமையான வார்த்தை, கண்ணியின் இடத்தில். அப்போ தேவனாகிய கர்த்தர் தன் குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உலகத்தினுடைய தத்துவங்கள், உலகத்தினுடைய கோட்பாடுகள், உலகத்தினுடைய கடவுளை பற்றிய நம்பிக்கைகள் எல்லாம் என்ன செய்து பொய்த்து போகணும். அப்போதான் தேவன் வர்றதுக்கு சரியான தருணம். ஏன் 2019 வந்திருக்கிறாமே இயேசு? தேவன் குறித்த காலம் 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பிறக்கும். அப்போ யார் இருந்தா? ஏரோது ஆட்சியில் இருந்தான், அரசனாக இருந்தான். அப்போ தான் பிறக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் பிறப்பார். அப்போ இந்த குறித்த காலம் என்பது தேவனை பற்றிய எண்ணமும் தேவனை பற்றிய நம்பிக்கையும் மனிதர்களோடு பயணிக்கணும். அப்போ மனிதர்களோடு பயணிக்கும் பொழுது அதோடு சேர்ந்து மனிதர்கள் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் சட்டதிட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாம் தங்களுக்கு தாங்களாகவே தங்களுடைய சமுதாயத்தின் அடிப்படையில், வாழ்வின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தி கடவுளை தேடுகின்ற அந்த நம்பிக்கையில் தான் என்ன செய்யப்பட வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறோம். ரெண்டும் ஒரு சேர பயணிக்கணும். இது ரெண்டும் பொத்துன்னு விழுந்து ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு வரும்போது தான் தேவன் வரணும். அப்போ பயணிக்கிற பயணம் என்பது யூதர்களுடைய நம்பிக்கையும் தேவனை குறித்த அந்த நம்பிக்கையும் வரணும். அவருடைய சட்டதிட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், பிரமாணங்கள், பலிகள், அவர்களுடைய மாதங்கள், பண்டிகைகள் எல்லாம் என்ன செய்யணும், வரணும். அதெல்லாம் வந்துட்டு அவங்களால கடைபிடிக்க முடியல, ஐயோ முடியாதுன்னு போகும்போது இயேசுவை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆகமத்தில் நிகழ்த்தப்பட்ட, பேசப்பட்ட, தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டதெல்லாம் அப்படியே முடிஞ்சிடணும். மல்கியாவோட முடிஞ்சிருச்சு. மறுபடியும் சகரியாவுக்கு இந்த கேப்ரியல் பேசுகிற வரைக்கும் 400 வருஷம் ஆச்சு. அவர்களுடைய மத நம்பிக்கையும் தீர்க்க தரிசனங்களும் கோட்பாடுகளும் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பொத்துன்னு விழுந்துடணும். அப்போ தான்
அவர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க முடியும். உலகத்திலையும் அதே தான். உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குள்ளும் தேவனை குறித்து அறிகிற அறிவு இருக்கிறபடினால தான் அந்த தேவனை குறித்து அறிகிற அறிவு சரியான நிலையில் நேராக இல்லாதபடினால தங்களுக்கென்று வழிகளை தேர்ந்தெடுத்து கொண்டு தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு அவர்கள் வழிபடுகிற நிமித்தமாக தான் உலகத்தினுடைய சகல மார்க்கங்களும் எல்லாம் வந்தது. ஒரு தகவலை சொல்கிறேன். போன வாரம் சொன்னது தான், போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்கிறதான், இன்று நான் ரிப்பீட் பண்ணுறேன். உலகத்தினுடைய மதங்களெல்லாம் தோன்றினதுக்கு காரணம் என்னவென்றால், தேவன் அந்த மனுஷருக்குள்ள உலகத்தினுடைய மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனை அறிகின்ற அறிவு அவர்களுக்குள்ள தேவன் வைத்தபடியினால தான் உலகத்தினுடைய எல்லா மதங்களும் தோன்றினது. ஆனால் அந்த அறிவானது சரியானபடி நேராக இல்லாதபடினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு வழி விலகி போனார்கள். என்ன செய்தாங்க? போனாங்க. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தேவனை அறிகிற அறிவை தேவன் அவர்களுக்கு கொடுத்தாரு. அந்த அறிவானது சரியானபடி இருக்குமானால் இன்றைக்கு உலகத்தில் பல மார்க்கங்கள் உண்டாகி இருக்கவே இருக்காது. வழி விலகினதுனால மதங்கள் தோன்றினதை ஒழிய வழி விலகாத பட்சத்தில் நம்முடைய தேவனை மாத்திரமே, வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை மாத்திரமே அவர்கள் பின்பற்றி இருப்பாங்க, அவர்களை எதிர்பார்த்திருப்பாங்க. ஒட்டுமொத்த ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருந்திருப்பாங்க. இன்றைக்கு உணர்வு, தேவனை அறிகின்ற அறிவு, அந்த உணர்வு தேவன் அந்த பிள்ளைகளுக்குள்ள உலகத்திலுள்ள எல்லா மனுஷர்களுக்குள்ளும் தேவன் கொடுத்தார். அதனால தான் மதங்கள் வந்துச்சு. அப்போ இது தேவனுடைய குற்றம் தானே? இல்லை. இவனுடைய இருதயம் இருளடைஞ்சிருச்சு, இவனுடைய இருதயம் மந்தமாயிடுச்சு, ஒளி இழந்துருச்சு, இருளாயிடுச்சு. இருள் வந்ததுனால இருளினுடைய ஆதிக்கம் ஜீவனுள்ள ஒளியின் தேவனை அறிந்து கொள்ளாமல் இருளினுடைய காரியங்களை அவங்க பின்பற்றும்படி அதற்கென்று அந்த தெய்வங்களை வாங்கிட்டாங்க. இன்னொரு சொல்கிறேன் கேளுங்க, ஒரு தகவலை சொல்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவன் அவங்களுக்குள்ள தேவனை அறிகின்ற அறிவை அந்த மனுஷருக்குள்ளே வைத்தாங்க. அந்த வைத்த அந்த காரியமானது இருளாக இருக்கிறபடினால அந்த மனுஷர்களுக்குள்ள தங்களுக்கென்று தெய்வங்களை தெரிந்து கொண்டாங்க. தங்களுக்கென்று தெய்வங்களை தெரிந்து கொண்டார்கள் என்று ரோமரில் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் ரோமரில் வாசிக்க முடியாத வேத வல்லுநர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, தாங்கள் இருளில் இருக்கிறபடினால இருளில் எதை செய்தால் அந்த காரியத்தெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது இந்த கடவுள் அப்படின்னு அவங்க நினச்சி அப்படிப்பட்ட நிலையில் அந்த கடவுளை அவங்க தெரிந்து கொண்டாங்க, தெரிந்து கொண்டாங்க என்று பேசுகிறாங்க. அப்போ காலம் நிறைவேறின பொழுது, எந்த காலம்? சரியாக தேவன் இந்த பூமியில் வெளிப்பட வேண்டும். யூதர்கள் அவருடைய உணர்வுகள் ஒன்றாக பயணிக்கணும். உலகத்தினுடைய மக்கள்கள் அவர்களுடைய உணர்வு என்ன உணர்வு? தேவனை அறிகின்ற அறிவு அல்லது அவர்களுடைய கோட்பாடு, அவருடைய சமுதாய கட்டுப்பாடு எல்லாம் நடந்தாலும் என்னால் முடியவே முடியாதுப்பா, என்ன நானே திருத்தி கொள்ள, எனக்குள்ள பாவம் இருக்குது, இந்த பாவத்தை போக்கிக்கவே முடியாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலையில் அவன் வந்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றணும். ஐயோ முடியலையே. குறித்த காலம். என்னது? குறித்த காலம். அந்த குறித்த காலத்திற்கு தான் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய வெயிட் பண்றார். அப்போ ஆபிரகாமுக்கு குறித்த அந்த காலம் ஆபிரகாமுக்கு அல்ல, இயேசு பிறக்க வேண்டும் என்பதற்காக. அது மாத்திரமல்ல, இயேசுவின் மூலமாய் நாமும் குறிப்பிட்டு பேசும்படியாக, நம்மையும் குறிக்கும்படியாக குறித்த காலம் அன்றே குறித்து விட்டார். நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேன்? 1992 அக்டோபர் 5. அதுதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பர்த்டே. என்னுடைய உலக பிரகாரமான இந்த பர்த்டேவை காட்டிலும், பிறந்த நாளை காட்டிலும் அக்டோபர் 5 நான் அதிகமாக நினைப்பது உண்டு. ஏன்? நான் பிறக்கலை, ஆவிக்குரிய ரீதியில் நான் அன்றைக்கு பிறக்கலைன்னா சரீர பிரகாரமாக கொண்டாடக்கூடிய பர்த்டே நத்திங், அல்லது அது ஒன்றுக்கும் உதவாது, அது விருதா, வேஸ்ட்டு. என்னுடைய வேதாகமத்தில் ஸ்பிரிச்சுவல் பர்த்டே 1992 அக்டோபர் 5 அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். எஸ். ஏன்? எப்போ நான் பேப்டிசம் எடுத்தேன், எப்போ நான் அபிஷேகம் பெற்றேன், அந்த நாளெலாம் குறித்து நான் எழுதி வச்சுருக்கேன். பயாலாஜிக்கல் பர்த்து, ஸ்பிரிச்சுவல் பர்த்டே, பேப்டிசம், அடுத்தது என்னுடைய ஸ்பிரிட் ஃபில்டு,
அந்த லைஃபு, அப்புறம் மினிஸ்ட்ரி காலிங், எங்கே மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேங்கிறத வரிசையில் என்ன செய்து வைத்திருக்கேன், எழுதி வச்சுருக்கிறேன். நான் மனுஷனாக பிறந்தேன் இல்லையா, மனுஷனாக பிறந்த பிறப்பு ஒரு பிறப்பு அல்ல, ஆவியின் பிறப்பே பிரிப்பு. குறித்த காலம் எனக்கு அக்டோபர் 5, 1992. தேவன் என்ன குறித்தார்? இந்த குறித்த காலம் என்பது அவர் குறித்த அந்த நேரத்திலிருந்து தொடங்கியது தான் தேவன் என்ன குறித்தார். ஒருவேளை வலைதளங்களில், யூடியூப்பில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க என்றால், இன்றைக்கு தேவன் உங்களை குறித்திருக்கிறார். ஆவிக்குரிய பிறப்பு பிறக்கும்படி, பரலோகத்திலே செல்லும்படி இந்த பிறப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் பேசுகிறேன், என்று நான் அறிக்கை செய்கிறேன், தீர்மானிக்கிறேன். எதுவும் முடியாது என்ற சூழ்நிலையில தான் ஒரு மனிதன் அந்த நேரத்தில் தான் என்ன செய்ய முடியும், ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க முடியும். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதர்களும் தேவனை கண்டடைய முடியும், நெருங்க முடியும் என்று சொல்லி தத்துவங்கள், கோட்பாடுகள், வழிமுறைகள், கலாச்சார நன்னடத்தைகள் எல்லாம் முடியும் முடியும் சென்று முடியாது என்ற நிலையில் வரும்பொழுதுதான் தேவன் பிறக்கணும் என்ற குறித்த காலம் அவை. ஆபிரகாமுக்கு அதே தான். கேத்தூராலோடு சேர்ந்து 6 பிள்ளைய பிறக்கும் பொழுது ஈசாக்கு பிறக்கலை. ஆகாரோடு ஆபிரகாம் இணைந்து இஸ்மவேல் பிறக்கும் பொழுது ஈசாக்கு பிறக்கலை. எல்லாம் முடியல. இவனும் செத்து போயிட்டான், மனைவியும் செத்து போயிட்டா, சரீரம் செத்துருச்சு, கர்ப்பம் செத்து போச்சு. குறித்த காலம். உலகத்திலையும் நான் உண்டாக்கின தேவனால் என்னை ரட்சிக்க முடியாது, பாவமற கழுவ முடியாது என்ற நிலைக்கு ஒரு மனிதன் வர வேண்டும். மறுபடியும் சொல்றேன், தேவனை தேடுகின்ற இந்த உணர்வை தேவன் மனுஷனுக்கு கொடுத்தாரு. அந்த மனுஷன் கொடுக்கப்பட்ட நிமித்தமாக மனிதன் ஜீவனுள்ள தேவனுடைய அந்த தேர்வை நேராக தேர்ந்தெடுக்காம இருள் அடைஞ்சது நிமித்தமாக தன்னுடைய வழிகளில் பல கோணங்களில் பல கிளைகளாக தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபட்டாங்க. அந்த தேவனை வழிபட்டும் அவர்களுக்குள்ள நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அவங்களுக்கு பாவம் இருக்கின்ற இந்த உணர்வு வருகிறபடினால அந்த பாவத்துக்கு பரிகாரம் அவர்களால் தேட முடியல. அவர்கள் பாத யாத்திரை போகிறாங்க, தங்களை குத்தி கொள்கிறாங்க, வாயில் குத்துறாங்க, நாக்கில் குத்துறாங்க, முதுகில் குத்துறாங்க, இன்னும் நெஞ்சில் குத்திக்கிறாங்க, என்னென்னவோ காரியத்தெல்லாம் பண்ணிக்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க. பாவம் நிவர்த்தி செய்ய முடியுமா என்றால் தாங்கள் உண்டாக்கின கடவனால் முடியவில்லை, எங்களுக்கு இருதயத்தில் வெறுமை மாத்திரமே காணப்படுகிறது, ஆகவே இந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நிற்கின்ற முடியாத செத்த நிலை அவை. குறித்த நாளிலே மனுஷனுக்கு குறிக்கப்பட்டிருக்கு. எப்படி? நான் தேவனை கண்டடைய முடியக்கூடிய நிலையில் நான் இருப்பேன் என்றால் கர்த்தர் தன்னை மறைத்து கொள்வார். ஏன்னா அப்போதான் அவருடைய சிக்னிஃபிகண்ட் என்னன்னு தெரியும். அப்போதான் அவருடைய சிக்னிஃபிகண்ட் என்னன்னு தெரியும். வீடு கட்டுறோம், கல் இந்த பல்லாவரம் முன்னாடி இருக்கு மலை, அந்த மலையில் பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கு. அந்த கல் விலை உயர்ந்தது, இந்தாங்க இந்த கல் 1 கிலோ கல் 5 லட்சம் ரூபா, இந்தாங்க அரைஞ்சு விடுவேன், போட கல் எடுத்துட்டு 5 லட்சமா, உனக்கு இதை விட பெரிய உருண்டை ஒரு கல் செஞ்சு தரவா, ஃப்ரீயாகவே தரேன் எடுத்துக்க, 5 லட்சங்கிற இதை கொண்டு வந்துட்டு. ஏன்? ரோடு போடுறதுக்கு அதே கல், வீடு கட்டுறதுக்கு அதே கல், ஃபென்ஸ் வைக்கிறதுக்கு அதே கல், தெய்வங்களை உண்டாக்கு அதே கல், எனக்கிட்டே உறுதியா நீ? ஏன்? ரொம்ப சீப்பாக கிடைக்குது, வாங்க முடியும். தங்கம் வாங்க முடியதில்லை. ஏன்? ரேர் மெட்டல் அது. என் வீட்டில் இரும்பில் கம்பி இருக்குது, தங்கத்திலே கம்பி போடுங்க, எல்லாத்துலையும் மஞ்சள் மஞ்சளாக இருக்கட்டும், அழகாக இருக்கும், ஏன்னா துருவும் பிடிக்காது, அதை போடுங்க, பல 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 பலன்னு இன்னும் மஞ்சள் மஞ்சளாக இருக்கும், அழகாக இருக்கும், போடுங்க. அப்படியா? ஈஸியாக கிடைக்குதா? இல்லை. இரும்பு போனால் கிலோ எவ்வளோ? 60 ரூபா 70 ரூபா. 1 கிலோ இரும்பு எவ்வளவு? 60 ரூபா, இல்லாட்டி 70 ரூபா. 65 60 65 70. காயலாங்கடையில் எடுக்கிறன்னா 30 ரூபா 35 ரூபாய்க்கு எடுக்கிறான் இரும்பு, இல்லையா? எடுக்கிறானா? ஆமாம் எடுக்கிறான். தங்கம் 1 கிலோ 20 ரூபா 30 ரூபா, நம்ம வாங்க போனால் 40 ரூபா. அப்படியா? இல்லை. 1 கிராம் 5000 ரூபா 5500 ரூபா 1 கிராம். எதுவும் ரொம்ப ப்ரிஷியஸாக இருக்கிறதுக்கு தான் வேல்யூ அதிகம். அதை நம்ம ரொம்ப கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வச்சுக்குவோம்.
தேவன் ரொம்ப சீப் கிடையாது. ஏதோ கல் மாதிரி ரோட்டில் கிடக்கிற மாதிரி, ஏதோ காங்கிரீட்டுக்கு போடுற மாதிரி, அல்லது நம்ம கிரில்லில் போடுற மாதிரி சாதாரண இரும்பு மாதிரி இல்லை. தங்கத்திலும் அவர் விலை உயர்ந்தவர். அவர் அந்த கடவுளை ஜஸ்ட் லைக் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. என்னால் முடியவே முடியாது. நான் இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கையில் கடவுளை குறித்து அறிகிற அறிவு நீங்கள் கொடுத்தீங்க. ஏதோ எங்களால் எங்கள் சில கடவுளை நாங்கள் உண்டாக்கி வணங்கி பார்த்தோம். இவர் தான் நீரென்று, இவைகள்லாம் நீரென்று இல்லை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒழுக்க நிறைய நான் கடைப்பிடிச்சி பார்த்துட்டேன். பாவத்தில் என்னால் விடுபட முடியல. தான தர்மங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். பாவம் என்னால் விட்டு போகலை. பாவத்துக்கு பரிகாரம் எனக்கு கொண்டு வர முடியல. அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் எவ்வளவோ யாத்திரையெல்லாம் நான் போய் பார்த்தேன். எங்கெங்கேயோலாம் நான் போய் பார்த்தேன். எதுவும் முடியவில்லை. என்னால் ஒன்று செய்ய முடியல. அப்படியே செத்தவனை போல நான் நிற்கிறேன்னு நினச்சிங்கன்னா குறித்த காலத்தில் ஆபிரகாமுக்கு குறித்த காலம், அவன் சரீரம் செத்தது. தேவனை குறித்த அறிகிற அறிவு அவர்களுக்குள் பொய்த்து போய் அவர்களும் மரித்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் குறித்த காலம் அவை. என்ன காலம்? குறித்த காலம். அவை குறித்த காலம். அந்த காலம் மனிதர்களுக்குள்ள தேவனை அறிகின்ற அறிவுக்கு, தேவனை அறிகின்ற அறிவாகிய அந்த குறித்த காலத்துக்குள்ள எந்த மனிதன்லாம் வந்து நிற்கின்றானோ தேவன் வெளிப்படுவார், இரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். இது மாற்றவே முடியாது. எந்த மனிதன் தேவனை தேடி என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்னால் எதுவும் செய்ய முடியல, யாத்திரை போயிட்டேன், நடந்து பார்த்துட்டேன், தர்மம் செஞ்சுட்டேன், நல்ல காரியத்தை செஞ்சுட்டேன், ஒழுக்கமாக இருந்துட்டேன், என்னென்னமோலாம் பண்ணி பார்த்துட்டேன், பரிகாரம்லாம் பண்ணி பார்த்துட்டேன், என்னால் எனக்கு என்ன கிடையாது, விமோச்சனம் கிடையாது, எனக்குள்ள பாவம் இருக்கு, அந்த பாவத்தை முடிக்க, அந்த பாவத்தை எடுக்க எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த கடவுளாலும் முடியாது. கடவுளே, ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா நீங்க வாங்க என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க. இயேசு மாத்திரம் வருவார். இது நான் சொல்லுங்க. உலகத்தில் எத்தனையோ தேவனை அறியாத ஜனங்கள் தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அவர்கள் தேடியும் காணாது, எங்களால் முடியல, நீங்கள் கடவுள்னு ஒருத்தங்க இருப்பீங்கன்னா என்னை வெளிப்படுங்கன்னு என்று சொல்லி அவங்க கேட்ட பொழுது வெளிப்பட்டது யார் என்றால் இயேசு மாத்திரமே வெளிப்பட்டார். குறித்த காலம். கடவுளை குறித்து அறிகின்ற அறிவு உங்களுக்குள்ள செத்து போயிடுச்சுன்னா, தேடியும் காண முடியாது தேடுதல்ல நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா, எண்ணம் செத்துருச்சுன்னா, நினைவு செத்துருச்சுன்னா, 100க்கு 100% நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அப்போ குறித்த காலம் என்ன காலம்? முழுவதுமாக உங்களை தேவனுக்குள்ள இது முடியாது, கடவுளே உங்களால் முடியும். ஒருவேளை பேர் தெரிஞ்சிருக்குமானா இயேசுன்னு கூப்பிடுங்க. பேர் தெரியல அப்படின்னா, கடவுளே உண்மையான கடவுள் ஒருத்தர் இருக்கீங்கன்னா எனக்கு வெளிப்படுங்க என்று சொல்லுங்க. எந்த நிலையிலனா, எதுவும் தேடி காணாது இருக்கிற நிலையில கூப்பிட்டு பாருங்க, இயேசு மாத்திரம் வெளிப்படுவார். இயேசு என்ன செய்வார்? வெளிப்படுவார். அப்போ உங்களுக்கு குறிக்கப்பட்ட காலம் எதுவென்றால், என்னால் முடியல, பரிகாரம் உண்டாக்கியும் பரிகாரம் செய்தும் என் பாவத்திலிருந்து என்னை மீட்க முடியல என்று நிற்கின்ற அந்த காலம் உங்களுக்கு குறிக்கப்பட்ட காலம். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழியை சொல்கிறேன். ஒருவேளை அப்படி வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, அப்படி செத்த நிலையில் என் பாவத்துக்கு பரிகாரமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் செத்த நிலையில் நின்று கொண்டு இருப்பீங்கன்றா, பரிகாரம் உண்டு பண்ணி விட்ட ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஏற்றுக்கொள்ளுகிற நேரம் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற, இந்த உலகத்தில் வைத்திருக்கிற குறித்த காலம். அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு, பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜையாக, மக்களாக, ஜனமாக மாறுவதற்கு தேவன் குறித்த காலம் அதுவே. இன்னும்
தேவனுடைய பரிபூர்ண அன்பு ஆபிரகாமுக்குள்ள எப்படி பயணித்தது என்பதை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த கால வேளை கர்த்தருடைய கரம், வல்லமை, மகிமை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே குறித்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு வைத்து ஆண்டவரே எங்கள் பாவத்து நிமித்தமாக ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து கொண்டிருந்த போது இதை விடுதலை செய்வதற்கு, இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாங்கள் அங்கலாய்த்து தவித்து கொண்டிருந்த பொழுது, ஆண்டவரே மரித்த நிலையில நாங்கள் இருந்த பொழுது கர்த்தர் எங்களை தேடி வந்து குறித்த நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தி எங்களுக்கு ஆண்டவரை ரட்சிப்பை கொடுத்தது போல வலைதளங்களை, யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களும் இந்த குறித்த காலத்திற்குள்ள அவர்களும் பயணிக்கத்தக்கதாக கர்த்தர் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய சபையில புதிதாக வந்தவர்களும் ஆண்டவரை குறித்த நேரமாகிய இந்த காலமாக இருக்கட்டும், தேவனை தேடி கண்டடைய முடியாத நிலையில இருக்கக்கூடிய இந்த நேரமாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட நிலையாக இப்படிப்பட்ட இடமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களுக்கு கர்த்தாவே நீங்க ஆண்டவரை கிரியினால உம்முடைய வல்லமையினால அவர்களை கர்த்தர் நீங்க ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக உம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டு குறித்த நேரமாக இந்த காலம் அவர்களுக்கு நீங்க வைத்தபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரை உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் வியாதியோடு ஆண்டவரை பலவீனத்தோடு மரண படுக்கையில வியாதி படுக்கையில இருக்கிற ஜனங்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே சுகத்தின் தேவன் சுகத்தை கொடுக்கிற தினமாக இன்றைய தினம் அவர்களுக்கு மாற்றப்படுவதாக உண்டாவதாக என நான் கட்டளை இடுகிறேன், தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை விடுதலை ஆக்கினார். இந்த விடுதலையும் கர்த்தரே, இந்த விடுதலையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய தேவனாக இருக்கட்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அவர்களும் பிறக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று நாம் காணிக்கை செலுத்துவோம். ஆமே.